அமைதி. முதலாளி உங்ககிட்ட நியாயமா பேச்சு நடத்த விரும்புறார். நீங்க உங்க சார்பா உங்க தலைவர் அனுப்புங்க. அமையா நீங்க போங்க. ஆமா. வணக்கம் சார். வாங்க ராமையா, உட்காருங்க. ராமையா, சமரச ஒப்பந்தத்தை தயார் பண்ணிட்டேன், பாருங்க. என்ன இது முதலாளி, எங்க சைட கேட்காம நீங்களே தயார் பண்ணிட்டீங்களா? படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எங்களை கேலி பண்ணணுங்கிறது உங்க நினைப்பா? நாங்க நிராகரிச்ச கிளாஸ் எல்லாம் திரும்ப இதுல போட்டிருக்கிறீங்க. என்ன நியாயம் முதலாளி? நியாயம் என்னவோ அத கடைசி பக்கத்துல காட்டியிருக்கிறேன். நீங்க 2 பக்கம் தானே பார்த்திருக்கீங்க. அந்த கடைசி பக்கத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க என் பக்கம் வந்துருவீங்க. திருப்புங்க. என்ன முதலாளி இது? ராமையா, நான் ஒரு பிசினஸ் மேன், நிதானமா போறவன். யாராவது என்ன சீண்டுனா எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர ஆரம்பிச்சிருவேன். குடும்பஸ்த நீங்க என்ன குத்தி பார்க்க கூடாது இல்லையா? என் மனைவியும் குழந்தைகளும் எங்க இருக்கிறாங்களோ அங்க சௌக்கியமா இருக்கிறாங்க. முதலாளி, எவ்வளவு பயங்கரமான குற்றத்தை நீங்க செய்யறீங்கன்னு தெரியுமில்ல? அந்த குற்றத்தில இருந்து என்ன தடுத்துடுங்க. அது உங்க கையில தான் இருக்குது. இந்தாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க. உடனே உங்க மனைவியும் குழந்தைகளும் உங்களை தேடி வருவாங்க. கையெழுத்து போடலன்னா போட்டோவை கிழிச்சு சுக்கல் ஆக்கிடுவேன். பயமுறுத்த பாக்குறீங்களா? உங்களை நான் ஏன் பயமுறுத்தணும்? வைரவே, இவனை தெரியுமா உங்களுக்கு? மதனகோபால்னு பேரு. இவன் ஊர்ல இருந்தது சில வருஷம், ஜெயில இருந்தது பல வருஷம். 2 கொலை தான் பண்ணிருக்கிறான். 1 அழகான 7 வயசு. பிரகாஷ், எனக்கு என் மனைவி வேணும், என் பிள்ளைங்க வேணும். எனக்கு கையெழுத்து வேணும். ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டேன். மன்னிக்கணும் தோழர்களே, முதலாளியோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் கையெழுத்து போட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் என்னால முடியல. நான் தலைவர், உங்க எல்லாருக்கும் வழிகாட்டணும். நான் வழி காட்டல. எதிர்காலத்துல எந்த விதமான எதிர்ப்பும் உங்களால வராது, எந்த வேலை நிறுத்தமும் உங்களால நடக்காதுன்னு உங்க எல்லாரையும், உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அம்மா,
நாங்க உன்னை கடத்திட்டு போனதை வெளியே சொன்ன குடும்பமே உயிரோடு இருக்காது. எனக்கு நல்லா தெரியுங்க, இதுல உங்க தவறு எதுவுமே இல்லை. எனக்காக, நம்ம குழந்தைகளுக்காகத்தான் நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்க. அந்த நிலைமையில வேற யாரா இருந்தாலும் அப்படித்தாங்க செஞ்சிருக்கீங்க. இந்த காலி பசங்களுக்கு யாரோ காசு கொடுத்து தூண்டி விட்டு இருக்காங்க. இந்த கோஷம் போடுறது, கேலி பண்றது எல்லாம் கொஞ்ச நாள நின்னு போயிடுங்க. உங்களை நிச்சயம் தொழிலாளிங்க மன்னிச்சிடுவாங்க. பழைய மரியாதையும் மதிப்பும் கட்டாயம் திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடுங்க. எங்க நான் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேங்க. என்னங்க? திருட்டு போய் பொண்டாட்டி எல்லாம் தெருவில் நடக்க ஆரம்பிச்சுட்டான். ராமையா பொண்டாட்டி போறத பாத்தியா? அவன் நம்ம வயிற்றுல அடிச்சதுக்கு அவனை அந்த அடியோட விட்டுருக்க கூடாது. எங்களை விட்டதற்கு அவன் பொண்டாட்டு பிள்ளை ஊட்டி வச்சிருக்கிறான். தலைவனா யோ, என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் ஒருத்திய வச்சிருக்கிறேன். அவ பேர இந்த கையில பச்சை குத்தியா? கையில பச்சை குத்துனா கையில பச்சை குத்துனா உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்குவா. இது சாகர வரைக்கும் மறையவே மறையாது. அதுவும் சரிதான். வேற எந்த இடத்துல குத்துற? நம்ம தோஷி பையன் அவன் வரான். ஏய் வாங்கடா, நம்ம எதிரி மாவன் வரான். அரட்டிக்கிட்டு உன் பேரு என்னடா? சொல்றா சோமாரி மகன். நான் சொல்றேன். இவன் ராமையா மகன். அடே ராமையா மகனா? ஒப்பனுக்கு என்ன உத்தியோகம்டா கண்ணு? லேபர் லீடர். லேபர் இல்ல, ராபர். ராபர் மகன். ஓஹோ, பையனுக்கு அப்ப உத்தியோகம் தெரியல, கையில பச்சை குத்திடுவோம். போசாடா குடுக்கிற போசு தம்பி. எங்க அப்பா ஒரு திருட நம்ம கையில பச்சை குத்துறேன். திருட்டு பய பிள்ளைங்கிற பெயரோட நம்ம சாகர வரைக்கும் தெரியணும். குத்து. ராஜா, என்னப்பா இதெல்லாம்? யார் உன்னை அடிச்சாங்க? ராஜா, ராஜா, கடவுளே, குழந்தைங்க வரைக்கும் பகையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவரை ஓட வச்ச ஊரு எங்களையும் நிக்க விடாது போல இருக்கு. போயிடுறோம், இந்த ஊரை விட்டே போயிடுறோம்.
வா. நம்ம எங்கம்மா இருப்போம்? எப்படிமா சாப்பிடுவோம்? கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன். பாரம் ஜாஸ்தின்னா பார்த்து போகணும். 2 பிள்ளைக்கு அம்மாங்கிற இன்னும் எதுவுமே குறையல. ராஜா, ராஜா, என்னம்மா? தம்பி இங்க படுத்திருந்தானே, எங்கடா? இங்கதானமா படுத்திருந்தா, பாக்குறேன். அம்மா, அது ஒருக்கம் பாரு ரவி. ஏமா அழுறீங்க? ரவி படிக்கணும்னு ஆசைப்படுறான். நான் சம்பாதிக்கிறது உங்க வயிற்றுக்கே பத்தாது. அவனை நான் எப்படி படிக்க வைப்பேன்? ஏமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா தம்பியை படிக்க வைக்கலாம்ல? ஆமாமா, நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்னால முடிஞ்ச கொண்டு வந்து என் தம்பியை நான் படிக்க வைக்கலாமா? ராஜா, ராஜா.